சியோன் கீதங்களில் 169வது பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். சகல கிருபை உள்ளவரை, சர்வ சிருஷ்டியின் சந்தோஷமே. 169வது பாடல். பேசலாம். சகல கிருபை உள்ளவரே, சர்வ சிருஷ்டியின் சந்தோஷமே. சகல கிருபை உள்ளவரே, சர்வ சிருஷ்டியின் சந்தோஷமே. ஸ்தோத்திரம் செய்து துதித்திடுவே, சந்தோஷத்துடனே வாழ்த்திடுவே. ஸ்தோத்திரம் செய்து துதித்திடுவே, சந்தோஷத்துடனே வாழ்த்திடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா என பாடிடுவே. ஆனந்தமாய் முன்னேறிடுவே, ஆனந்தமாய் முன்னேறிடுவே. அன்பினாலே என்னை தேடினீரே, அருமையாய் என்னை ரட்சித்தீரே. அன்பினாலே என்னை தேடினீரே, அருமையாய் என்னை ரட்சித்தீரே. பரிசுத்த ஜீவியம் செய்திடவே, பாவியாம் என்னே கருணை வைத்தீர்.
742வது பாடல் தேவ கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். நெருக்கப்பட்டோர் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோர் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது.
87வது பாடலை பாடி தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாய் தோணிக்கிறது என்ற பாடலை பாடி அங்கே மகிமைப்படுத்தலாம். 887. Praise the Lord. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. மக்களுக்குள் மலர்கின்றதோ, மக்களை கவரும் நீதி புஷ்பம் போல். மக்களுக்குள் மலர்கின்றதோ, மக்களை கவரும் நீதி புஷ்பம் போல். என்னையுமே தான் சாருகிறார், என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தான் சாயலார், என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. பொன்னை போல புலவிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புலவிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கவே சோதித்திடா, தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கவே
பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, எழுதினது நிறைவேறும்படியா இப்படி நடக்கிறது. எழுதினது நிறைவேறும்படி. அப்போ உங்களை கொண்டு என்னை கொண்டு கூட பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களையும் என்னையும் கூட உங்களையும் என்ன செய்யணும், என்னை கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி நம்முடைய பரிசுத்த வேதாகமாகிய அந்த சத்திய வேதத்தில் நம்மை குறித்தும் எழுதியிருக்கிறது. ஆனால் அதை நம்ம நிறைவேற்றுகிறோமா என்று சொல்லி நம்மை நாமே இந்த பரிசுத்த நாளில் கூட ஆராய்ந்து பார்க்கலாம். எத்தனையோ இந்த வேத வசனத்துக்கு புறம்பா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை வரையிலும் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, எழுதினது நிறைவேறும்படி இப்படி நடக்கிறது, அது நடந்தது என்று சொல்லி அந்த எழுதினதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கூட இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் என் மூலமாய் நிறைவேறணும்னு சொல்லி அன்புடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் கூட எழுந்து மறவாமல் நினைத்தீரையா என்று சொல்லி கடந்த வாரங்கள் எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், பிசாசு எத்தனை சூழ்நிலைகளை நமக்கு வைத்தாலும் அன்றைய கிருபையானது தாங்கினது. வெட்கப்படாமல் இதற்கு கர்த்தர் உதவி செய்தார். மறவாமல் நினைத்தீரையா என்று சொல்லி பாடலாம். ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொல்லி. ஆமா, இன்னைக்கும் நம்ம ஜீவனோடு கூட இருப்பது ஆண்டவருடைய வேறபட்ச கிருபை. நம்மளை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கல. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்றேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்றேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும்
பாரபட்ச கிருபை நம்மை தாங்கி இந்த புதிய நாளில் கூட இந்த புதிய வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் நம்மளை இந்த மாலை வேளையில கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி அழைத்து வந்திருக்கிறார். எத்தனையோ குறைவுகள் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில். நான் ஆண்டவர் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் என்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனையோ குறைவுகள், ஆனால் அதை ஒரு நாளும் பொருட்படுத்துறதில்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த குறைவை நிறைவாக்கி கொண்டு என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொண்டேன். என்னை இன்னும் நீதியின் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாய் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நம்ம சபையா ஒப்பு கொடுக்கலாம். நாளையிலிருந்து இந்த உலகத்தோடு கூட இருந்து பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்து நம்மளை பரிசுத்தமாய் ஒரு நாள் இடது பக்கம் வலது பக்கம் நம்ம சாய்ந்து போகாம இந்த சத்தியத்தை நோக்கி, இந்த சத்தியமுள்ள தேவனை நோக்கி, பிசாசை நம்ம காலின் கீழே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவனை போட்டு மிதிக்கத்தக்கதாய் பலமுள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்த ஒப்பு கொடுப்போம். ஆராதனை வேண்டும். உலகத்துல அழிந்து போகிற பொருள் ஆராதனை கிடையாது. ஆராதனை நித்தியமான ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க உள்ளான ஆன்மாவை ஆண்டவர் தமக்கேற்ற ஆத்மாவாய், தமக்கு விரும்புகிற ஆத்மாவாய் வணைந்து கொள்ளுகிறதே ஆராதனை. ரோமர் 12:1 ஆண்டவர் சொன்னார், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள், அதை பரிசுத்தமாய் ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையில பரிசுத்தத்தோடு கூட அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும். இந்த புதிய வாரத்துல புதிய கம்மிங் வீக்ல தொடர்ந்து வருகிற இந்த வாரத்துல ஆண்டவரே உங்க வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே இல்லை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். சப்பா எவ்வளவு உடைக்கப்பட்டாலும் ஆண்டவரை வணைக்கிற தேவன் நம்ம புயவன் கையில் இருக்கிற களிமண்ணா இருக்கிறோம். தேவ சித்தத்துக்குள்ளாய் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த பரலோக பல்லவியை பாடி இந்த நேரத்தை நாம் நிறைவு செய்யலாம். சபையாய் நாங்கள் எங்களை தாழ்த்துவோம். புதிய வாரத்தில் உங்க வல்லமையுள்ள வார்த்தை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்தும். நான் உன்னிலே மகிமைப்படுவேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களை மகிமைப்படுகிற பாத்திரங்களாய் எடுத்துக்கொள்ளுங்க. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை பண்படுத்துவேன். நீங்கள் அப்பா இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் சொன்ன வார்த்தைப்படி எங்களை நீங்கள் நடத்துங்க. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே எங்களை வழி நடத்துகிறாச்சு. எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரத்தை வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஏறெடுக்கிறோம்.